ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம முலாம்பழ ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே ஒரு பாத்திரத்தில் பாதாம் பிசினை ஒரு 5-6 ஊற வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்தில் எல்லா ஜூஸ் கூட இதை சேர்த்துக்கோங்க. காலையில் பார்த்திங்கன்னா இது பஞ்சு மாதிரி ஆயிரும், சாஃப்டாக ஆயிரும். இது எல்லா ஜூஸ் கூடயும் சேர்த்துக்கலாம். முலாம்பழ ஜூஸ் அப்படிங்கணும்னா இந்த மாதிரி கிர்னி பழம் மாதிரி தான் கிடைக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி தோல் சீவி உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடல் சூட்டை குறைச்சி குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் உடம்ப. வெயில் கால நோய்கள்லாம் வராது. முடி உதிர்வு கூட தடுக்கும் பாதாம் பிசினை. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். செரிமான கோளாறுலாம் சரி பண்ணும். பாதாம் பிசின் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் இருக்க பால் தான் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிசினை இதிலே சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள், சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது எல்லா வகை ஜூஸ்.